இண்டிகோ என்ன ஜாப் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஓகேவா. இந்த அப்படின்னு ஒரு டேப் வந்து என்னோட இன்ஸ்டா இல்லை டெலிகிராம் குரூப்பில் போடுறேன். குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது ஓகேவா. ஜாப் போஸ்டிங் டேட் வந்து 9th March, லொக்கேஷன் சென்னை. ஓகே, என்ன குவாலிஃபிகேஷன் என்ன எலிஜிபிலிட்டி பாருங்க. நீங்கள் 12th டிப்ளமா முடிச்சிங்க அப்படின்னா 1 year எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். எங்கள் நான் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி அல்லது ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் இருந்தால் ஓகேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் டிகிரி முடிச்சிங்க அப்படின்னா ப்ரெஷர் ஓகே. ஆனால் உங்கள்கிட்ட கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் இருக்குல்ல, டிகிரி சர்டிஃபிகேட் வந்து வேணும்னு சொல்கிறாங்க ஓகேவா. அப்புறம் எந்த ஒரு விசிபிள் டேட்டோஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. தென் ஃப்ளெக்சிபிள் ஷிஃப்ட்ஸுக்கு நீங்கள் ஒர்க்கிங் வில்லிங்காக இருக்கணும். அதாவது நைட்டு பகல் நம்ம இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் வில்லிங்காக இருக்கணும். தென் பாருங்க ஓகே, உங்கள் ரெஸ்யூமில் கரெக்ட் மொபைல் அண்ட் இமெயில் ஐடியா மென்ஷன் பண்ணிருங்க. அதில் ஒரு பாஸ்போர்ட் ஃபோட்டோ ஒட்டிருங்க ஓகேவா. தென் வேலை கேட்டுருங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. உங்களோட பிரைமரி ரெஸ்பான்ஸ் பார்க்க இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் செக்யூரிட்டி பாலிசி அண்ட் ப்ரொசீஜர் லே டவுன் பை கம்பெனி ஓகேவா. ஸோ உங்களோட வேலை என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ கம்பெனியில் சில பாதுகாப்பு வேலைகள்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து கொண்டு வர மாதிரி இருக்கும் ஓகேவா. ஸோ உங்களோட இம்ப்ளிமெண்டிங் செக்யூரிட்டி பாலிசி அண்ட் ப்ரொசீஜர் யார் கம்பெனி தராத ஓகேவா. கம்பெனியோட ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, இது முக்கியம் இல்லை ஓகே. இது ஃபங்க்ஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். டவுட்னா கமெண்ட்ல கேளுங்க. தேங்க்யூ.